தான் தான் உலகத்திலே அதிபுத்திசாலி, தான் தான் அறிவாளி அப்படின்னு நினைக்கிற தங்கராஜ கன்னத்தில் பலார்னு சுரேஷ் ஒரு அடி கொடுத்துருந்தா பார்க்கவே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. அடா ஆமாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டு உனக்கு அந்த தெரியுமா இது தெரியுமா போலீஸ் ஸ்டேஷனை பற்றி அதாவது ஸ்டார் எத்தனை ஸ்டார் இருக்குன்னு கேட்குறாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அப்போதைக்கு ஒரு மாதிரியாக பதட்டத்தானங்க இருக்கும். அதையும் சுரேஷும் கேள்வி கேட்டு கொஞ்சம் கோவம் வருது மதிக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசக்கூடாது, பெண்களுக்கு ஆண்கள் தான் சளைச்சவங்க இல்லை, பெண்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி தங்கராஜ் பேசிட்டு போகிறாரு. இதை தாங்க சொன்னேன், அவனை என்ன லிஸ்ட்டில் வைக்கிறதுனே தெரியல. ஆனால் இங்கே ராசி மட்டும் சொன்னால் அந்த பிள்ளை படிக்கிற நீ, அதனால் நீ சொல்லக்கூடாது, படித்ததானங்க சொல்ல முடியும், படிக்காதவங்களும் சொல்ல முடியாது தானே. அப்புறம் என்ன பேச்சுது இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கல பாதியில் அப்படியே அறுத்துக்கிழமை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, கோமதி செம்மையாக சாப்பாடை வச்சு செஞ்சிச்சு. அதாவது அங்கே பெருமை பித்தினார் இல்லையா, நாங்கள் சூப்பர் சாப்பாடு செஞ்சு போட்டுக்கணும், அது பதிலுக்கு தான் இங்கே செஞ்சுருக்குது நம்ம கோமதி அப்படி தாங்க எனக்கு தோணுச்சு. இப்போ எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகி போயிடுறாங்க. மதி மட்டும் செம்ம கோத்தோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்களா. போகிறாரு சுரேஷ், போயிட்டு நல்லா இருந்துச்சுல சாப்பாடு அப்படின்னு கேட்க அப்படியே பார்க்குறாங்க. என்ன ஒரு மாதிரியாக இருக்காளே, என்ன மதி நல்லா இருந்துச்சுல சாப்பாடு, அதைத்தான் சொன்னேன். நல்லா இருந்துச்சு, ஏன் ஒரு மாதிரியாக பார்க்குற, என்ன நான் இப்போ கேட்டுட்டேன், ஏன் இப்படி ஒரு நார்மலாகவே இருக்க மாட்டியா? நான் நார்மலாக தாங்க இருக்கேன், யார் இங்கே நார்மலாக இருக்க விட்றா, இப்போ என்ன உனக்கு வந்துச்சு? என்ன வந்துச்சா? என்னங்க நினச்சிட்டு இருக்காரு உங்கள் மாமா, என்ன நினைக்கிறாரு? ஓ அப்பா அவர் நினைக்கிறது பூரா கரெக்டுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஐயோ இப்போ கேள்வி கேட்டதுன்னு சொல்கிறாளோ அப்படின்ட்டு. இங்கே பாருமதி, அவர் ஏதோ அப்படி ஏதோ நினச்சி கேட்குறாரு, நான் என்ன பண்ண முடியும்? அவர் கேட்குறாருன்னா நீங்களும் அதே மாதிரி கேள்வி கேட்குறீங்க. இல்லை மதி நீ விடு, இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், நான் திருப்பி கேள்வி கேட்டால் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஐயோ அவருக்கு அப்போ உனக்கு என்ன வித்தியாசம்? அப்போ உங்களுக்கு புரியுதா அவர் அந்த மாதிரி ஓவராக பண்ணுறாருன்னு? புரியுது, நான் என்ன பண்ணுறதேன், ப்ளீஸ் ஒத்துக்கிறேன், பொறுத்து போ ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டு மடக்கிறாரு. சரி கரெக்டாக ராஜி பதில் சொன்னால் அவள் பதில் சொல்லக்கூடாதான். அப்போ பெண்கள் தெரிஞ்ச கேள்வியை சொல்கிறாங்க பதில், அவங்க மட்டும் சொல்லக்கூடாதான். என்ன நினச்சிட்டு இருக்காரு? நான் கேட்குறேன், 10 மாதம் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறோம்ல, அப்போ மாதத்தில் என்னன்னு வயிற்றுக்குள்ளே மூமெண்ட் இருக்கும், 2ஆவது மாதத்தில் எப்படி இருக்கும், 3ஆவது மாதத்தில் எப்படி இருக்கும், இந்த உணர்வெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கத்துறாங்க. உடனே பார்க்குறாரு, என்ன மதி இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் பெண்களுக்கு தானே தெரியும். இப்போ வந்துச்சா இந்த கேள்வியை நான் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மாமாட்ட கேட்டிருக்க முடியும். உங்களுக்கு என்ன தெரியும்னு, பெண்களுக்கு தான் அது தெரியும்னு சொல்லியிருப்பாரு. அப்போது அவர் வாயிலே பெண்களுக்கு தான் தெரியும்னு நான் சொல்ல வச்சிருப்பேன், ஆனால் வேணான்னு விட்டுட்டேன். அம்மா தாயே நல்ல வேலை கேட்கல அப்படிங்கிறாரு. ஏன் என்ன பயம் அப்படிங்கல? என்ன மதி நீ தானே இப்போ கேட்கலன்னு சொல்கிற, பிரச்சனை வேணான்னு தானே கேட்கலன்னு சொல்கிற, அதுக்காகத்தான் நான் இப்போ சொன்னேன் அப்படிங்கிற பார்க்குறாங்க. அதுக்காண்டி எல்லாம் தான் தெரியும், ஆம்பளைங்க தான் வசதி, பொம்பளைங்க மட்டும் அப்படின்னு உங்கள் மாமா நினைக்கிறது தப்பு தெரியுமா? தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலையே மதி. ஆனாலும் ஆணாதிக்கம் அதிகமாக படுத்துறாரு உங்கள் மாமா. சரி விடு, நான் ஒன்றும் சொல்லலையே, நான் மன்னிப்பு தான் கேட்குறேன்ல. அந்த இது இருக்கட்டும், நானே சொல்லிட்டேன், இப்போ தெரிஞ்சிச்சுல பெண்களை பற்றி எவ்வளோ ஒரு இது புனிதமானது ஒன்று இருக்குன்னு. அது மாதிரி உங்களால் பண்ண முடியுமா, அதை அனுபவிக்க முடியுமா? இல்லை என்ன வேணாலும் நீங்கள் சாதிக்கலாம், என்ன வேணாலும் அறிவாளி இருக்கலாம், ஆனால் கருவறைங்கிறது பெண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சுமந்து பிள்ளைய பெற்று வலிச்சு எடுத்து என்னென்ன பாடுபடுறோம், அது உங்களால் முடியுமா? அந்த பெண்மை அடைய முடியுமா? தாய்மை ஆக முடியுமா? அப்படி சொன்னோன்னே சரி ஏன் கூல்டவுன் அம்மா ப்ளீஸ் மதி அடக்கு, கூல்டவுன் சொல்லல மலர் வருது. என்ன மதி என்ன சத்தம் அப்படின்னு வர, அப்படியே வாங்கக்கா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடி என் குழந்தைனாரை வச்சு செய்வ போல இருக்கே அண்ணி, பாருங்க நீ நான் என்னன்னே பண்ணேன், அவர் பண்ண சொன்னதுக்கு என்னை போட்டு அலப்புறா, அப்புறம் என்னக்கா அப்படின்னு மதி சொல்ல, மதி என்ன மதி பாவம் இல்லையா சுரேஷ், இருந்தாலும் அவர் மாமா பண்ணுறதுக்குலாம் இவர் சிஞ்சாக் போடுறாரு, இவர் இருக்கிற தைரியத்தில் தான் அவர் ரொம்ப ஆடுறாரு. இவர் மட்டும் கொஞ்சம் கடிவாளம் போட்டார்னு வைங்களேன், அவரோட ஆட்டம் செல்லாது தெரியுமா? நீ வேற சுரேஷ் தம்பியே இல்லைனாலும் மாமியார் மாமனார்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, மாப்பிள்ளை சொன்னா சரின்ட்டு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது அவங்க இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அக்கா அப்புறம் நம்ம கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கல, என்ன பண்ணுறதா போய்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்களை தானே வேலை வாங்குவாங்க, என்ன பண்ணுறது மதி, இது எனக்கு பழகி போச்சு அப்படிங்கிறாங்க. சுரேஷ் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு
அப்படியே பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. தங்கராஜ் ரேவதி அவங்கள அப்படியே அங்கே வர சொல்லிடுறாங்க. இவங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கல என்ன பண்ணுறாங்க, சுரேஷ் பார்க்குறாரு, மதியம் பார்க்குறாரு, மலரையும் பார்க்குறாரு. என்ன அப்படிங்கல, இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், சரி நிறைய பேர் ட்ரிப்பாக போனால் சூப்பராக இருக்கும் அதான் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர்னா அப்படிங்கல, இல்லை நீ இல்லை அப்படிங்கல பார்க்கல கரெக்டாக ஆத்தாக்கறி வருது. டே சுரேஷே சுரேஷு அப்படின்னு வர, வாமா வாங்க வாங்க அப்படிங்கல. ஓ நீ எங்கே தான் இருக்கியாடி, என்ன உன் தங்கச்சி அப்படியே ஒட்டிக்கிட்டு பிறந்த தங்கச்சியை பார்க்காம இருக்க முடியலையோ, என்னத்த சும்மா வந்தேன் அதை தாண்டி சொன்னேன், காரியம் இருந்து வந்தாலும் பரவாயில்ல சும்மா வந்திருக்கியே அப்படிங்கல. அது ஒன்றும் இல்லத்த, அக்காவுக்கு கையும் உடம்பு முதுகெல்லாம் வலிக்குதான், அதான் கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சி போறியா, எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கிறியான்னு கேட்டு வந்தாங்க, நானும் வர்றேன்னு சொன்னேன், அவ்வளோதான். என்ன மலரு உனக்கு அப்போ இந்த வீட்டில் வேலை பார்த்து கை கால் வலிக்குதுன்னு சொல்ல வர்றியா? ஐயோ எப்படி போனாலும் முட்டு கொடுக்குதே இந்த தாய் கிழவி அப்படிங்கிற மாதிரி பார்க்குதுங்க 3 பேருமே. சரி மலரு ஒன்றும் இல்லை, டே சுரேஷ் நம்ம போகிறோம்ல, முதுக்கு போயில ரேவதியை இங்கே வர சொல்லிடுறியா இல்லை அங்கே வரட்டுமா, அவங்க தான் அங்கேயே வரேன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி பார்க்கல, சரி மதி உங்கள் அப்பா அம்மா எதுவும் வராங்களா, வர சொல்கிறியா அப்படி சொல்ல, அப்படி பார்க்க எங்கள் அப்பா அம்மாவா எதுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், சம்மந்தியை கூப்பிட்றதுல தப்பு இல்லைல்ல அப்படி பார்க்குறாங்க. சுரேஷ் வந்துட்டு சரிம்மா நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரிடா கூப்பிட்டு பாரு நம்ம எல்லாம் ரெடியாகும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்படியே மதியம் மலரும் பார்க்க, மதி என்ன பண்ணுது, எங்கள் அப்பா அம்மாலாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏன் வேணான்னு சொல்கிற, இல்லை எங்கள் அப்பாவுக்கு முடியலை அவங்களாலாம் அலைய முடியாது அப்படின்னு சொல்ல, சரி ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லல. சுரேஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன எங்கள் அப்பா அம்மா கூப்பிட சொன்னாங்களே, உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க ஒரு சம்மந்தி, அவங்கள கூப்பிட மாட்டாங்களா அவங்க அம்மா அப்படிங்கல. அப்படியே மலரை பார்க்குறாரு சுரேஷ். ஏன் நீ அம்மா வர சொல்லட்டுமா அப்படிங்கல. எங்கள் அம்மாலாம் என்னைக்குப்பா வந்திருக்காங்க, எங்கள் அம்மாலாம் மதிக்கிறது இல்லை, ஒரு மனுஷியாவே நினைக்கிறது இல்லை, அதுவும் விசேஷத்துக்கு. ஏன் சுரேஷ், இல்லை நீங்கள் ஆசைப்படுறீங்களா, ஆசைப்படாத பொண்ணு இருப்பாங்களா என்ன, அடை போவோம் சுரேஷ் அப்படிங்கல. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. மதி பார்க்குறாங்க. உங்களால் ஒன்று முடிஞ்சால் ஒன்று பண்ண முடியுமா அப்படிங்கல. என்ன கேட்க போகிற, மலரோட அண்ணியோட அம்மாவை கூப்பிட முடியுமா அப்படின்னு தானே சொல்ல போகிற, நான் பேசுகிறேன் எங்கள் அம்மா கிட்ட. நிஜமாவா ஆமாம், ஏங்க உண்மையிலே நீங்கள் மாறிட்டீங்களா இல்லை உண்மையிலே நீங்கள் இப்படித்தானா, மலரக்கா சொன்னாங்க நீங்கள் நல்லவங்கன்னு. என்ன சொன்னாங்க நல்லவங்கன்னு, நல்லவங்கன்னு புரியுதுல அப்படிங்கிறாரு. ஒரு அசால்ட்டாக மேலேங்கிலையும் சட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறது ஓரளவுக்கு தான், மீதி கடுக்கடு தானே இருக்கிறீங்க, என்ன அப்படின்னு மறுபடியும் வர, ஒன்றும் இல்லை சாமி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் வெளியில் வராரு, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னடா, இல்லைம்மா மதியோட அப்பாவை கூப்பிடுன்னு சொன்னீங்க, நம்ம வீட்டுக்கு சம்மந்தி. ஆமாம் இதில் என்ன இருக்குது, அண்ணியோட அம்மாவும் இருக்காங்கல்ல, பாவம் இல்லையா, என்னடா நினச்சி கேட்டுட்ருக்க, அவங்க வந்தால் என்ன ஆகும், உங்கள் மாமா விடுவாரா, ஆஞ்சு சும்மா இரு அப்படின்னு சொல்ல. அம்மா ப்ளீஸ்மா எனக்காகம்மா அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லுது. அம்மா அப்படிங்கல. மலர் பரவும் டக்குன்னு வாய முடிக்கிறது. அதுக்கப்புறம் தம்பி வேணாம் தம்பி அப்படின்ட்டு போகிறாங்க. அம்மா என் மேலே உங்களுக்கு மதிப்பு இருந்தால் அவங்கள கூப்பிடுங்கம்மா, பாவம்மா நம்ம வீட்டுக்காக உழைக்கிறாங்கம்மா, அம்மா வந்தால் பெத்த அம்மா வந்தால் சந்தோஷப்படும்ல ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்ச, சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு கொடு அப்படின்னு சொல்ல உடனே ஃபோனை போடுறாரு. அவன் நம்பர்லாம் வச்சிருப்ப போல இருக்கு, என்னம்மா அண்ணியோட அம்மா நம்பர் ஆத்திரவசத்துக்கு வேணாம்மா, இந்தா பேசு அப்படின்னு சொல்ல, நான் பேசலை நீயே பேசு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அலோன்னு பேசிட்டு, அத்தை இந்த மாதிரி நான் சுரேஷ் பேசுகிறேன், சொல்லுங்கள் தம்பி கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வங்களுக்கு நீங்களும் வர முடியுமா அப்படின்னு கேட்க, எப்பா நாங்கள் வந்தால் அப்பா அம்மா தான் கூப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா தம்பி சரிங்க தம்பி வந்துடுறேன் தம்பி அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னா வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க, நான் கூப்பிட்றேன்னு சொன்னோன்னே வரேன்ருப்பா போல இருக்கு. அம்மா எப்படிம்மா தெரியும், உன் மூஞ்சில தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்புறாங்க. வெள்ளன சீக்கிரம் இதுங்களே போயிடுதுங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் ரேவதியெல்லாம் வர, வாங்க அண்ணி அக்கா அப்படின்னு எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறதுங்க. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் போக, மலர் மட்டும் வாசலை அதாவது கோயில் வாசலே பார்க்குதுங்க. ஏன்னா அம்மா வரணும்னு தங்கராஜ் பார்க்குறாங்க. கரெக்டாக கவனிக்கிறாங்க. மலர் மூஞ்சிலே தாங்க பாக்கியராஜ் மலர் இதுங்க ரெண்டேத்தையும் நோட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஏய் உன் ஒன்று என்ன வாசலே பார்த்துட்ருக்கா, ஏங்க அவங்க பார்க்குறதுக்கு என்னென்னங்க பண்ண சொல்கிறீங்க, என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய மூடலை வந்து இறங்குதுங்க. நினச்சேன் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட, யாருடி இவங்க எதுக்குடி இங்கே வந்தாங்க, ஏங்க இது கோயிலுங்க யார் வேணாலும் வருவாங்க போவாங்க, இது நம்ம குலதெய்வண்டி, நம்ம குலதெய்வம் தான் இல்லைங்கள, இது இந்த ஊருக்குன்னு வச்சுருக்குறோம், இந்த கோயிலில் யார் வேணாலும் கும்பிடலாம் இல்லையா, என்ன நினச்சிட்ருக்க அத்தை அப்படின்னு வேகமாக போகிறாங்க. அவங்க படியில் தாங்க காலை வைக்கிறாங்க. நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வராரு தங்கராஜ். பார்த்தீங்கன்னா அத்தை என்ன மாப்பிள்ள இங்கே மாமனாரும் என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு ஓடி வராரு.
என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற, என்ன சாமி கும்பிட தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது யார் அப்படிங்கிற பார்க்குறாரு ராகவன். பார்த்த கீழே எப்படி இவங்க எப்படி, ஹேய் ராஜலட்சுமி இவன் எப்படி வந்தா அப்படி கேட்க, இல்லைங்க அது வந்து அப்படிங்கிற, சொல்லு நீ தான் வர சொன்னியா பம்முறிய, பாவங்க மலரு அதனால தான் அப்படிங்கிற, எதுக்குடி வர சொன்னேன்னு அடிக்க போயிடுறாரு. உடனே சுரேஷ் அப்பா அப்படின்னு மறிக்கிறாரு. நான் தான் வர சொன்னேன், இப்போ என்னப்பா மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை, நீங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டுல வர்றீங்க. ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை மாமா, அண்ணி பாவம் இல்லையா, அவங்க அம்மா வர்றதுல தப்பு என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, அவங்க பிள்ளையோட அவங்க ஒரு ஓரமாக சாமி கும்பிட போகிறாங்க. ஏமாம்மா ச்சே, யார் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அவங்க விட்டு அவங்களே வந்து நம்ம வீட்டு விசேஷத்தில் ரேவதி ஏய் கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ அவங்க பொண்ணு மட்டும் இங்கே இருக்காங்க, அவங்க மூஞ்சில் முழிக்கிறீங்க, அவங்க சமைக்கிறதெல்லாம் சாப்பிட்றீங்க. போட்டாங்க பாருங்க மதியம், அப்படியே ஓட்டகையோட கோமதி எல்லாருமே இதை வார்த்தையை பிடிச்சோன்னே, என்ன எல்லாரும் என்னை கிடுக்குப்படி போடுறீங்களா. கோமதி பார்க்குது, இங்கே பாருங்க தம்பி இப்படிலாம் நீங்கள் பேசுகிறது தப்பு தம்பி, பாவம் அவள் எவ்வளோ மாடாக உழைக்கிறா, அவளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா. மீனா பார்க்குது, அதான் கரெக்டு கரெக்டு அப்படின்ட்டு, சுயசத்தான் பேசுங்கத்தான், எங்கள் மாமாட்ட நான் மாற்றி ஒசத்திலாம் பேச மாட்டேம்மா, நீ என்னை கோத்து விடாத. இப்போ தான் நல்லா பேசுனீங்களே உங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பாட்ட பேசுனேன், ஆனால் எங்கள் மாமாட்ட பேச பயம். மாமா போ மாமா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு, பேசு மாமா அப்படின்னு சொல்ல, மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப பேசுகிறாரு, நான் கிளம்புறேன்ட்டு. அதனால மாமா நில்லுங்க, ஏன் மாமா எனக்கா நில்லுங்க மாமா, இந்த வேலை நான் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வாடி அப்படின்னு அடிச்சு பிடிச்சி கூட்டி போயிடுறாரு. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, போச்சே போச்சே என் புள்ள வந்துட்டு போகிறாளே. ஆனால் லட்சுமி நம்ம ரேவதி என்ன பண்ணுது, போகையில் அண்ணா அம்மா யாரும் கவலைப்படாதீங்க, நான் போகிறேன்னு வருத்தப்படாதீங்க, நல்லபடியாக கொண்டாடிட்டு போங்க, எனக்கு சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்தது அப்படின்ட்டு போக, அதை கேட்டுறாங்களா. அவள் பாட்டுக்கு நிம்மதியாக தான் போகிறா, விடுங்கம்மா அப்படின்னு சுரேஷும் பாக்கியராஜன் சொல்ல, என்னங்கடா பொண்டாட்டி வந்தானா அவங்க மாறுறீங்களா, என் மாப்பிள்ளையை விட்டு கொடுக்குறீங்களா. அம்மா ரேவதியை ஒன்றும் சொல்லலை, ஏம்மா இப்படி படுத்துற, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டு போக, மாறிட்டானேங்கல மதியை பார்க்குது. அப்படியே அப்படியே ஒரு ஜெயிச்சா சிரிப்பம் பாருங்க, அந்த இதில் மதி சிரிக்க, அடி பாவி எல்லாத்துக்கும் சூத்திரக்காரி நீதானா, ஒன்றும் வச்சுக்கிறேன்டி அப்படின்னு நினைக்க, மலர் பார்க்குது, என்ன ஆட்டி படித்த மாதிரி அவளை ஆட்டி படிக்க முடியாது மாமியாரே அப்படின்னு சாமி கும்பிட போகிறாங்க. இங்கே ராகவனும் மாமியார் மாறுமே புருஷனும் பொண்டாட்டியும் அப்படியே நிற்கிதுங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளும் போயிடுவோமா அப்படிங்கிற, இல்லைங்க போக முடியாதுங்க, என்ன பண்ணுறது, சாமி கும்பிட்டு வரட்டும், நம்ம கோவத்தை இப்படி காமிப்போம் எதிர்ப்ப அப்படி சொல்ல, சரி அப்படின்னு நிற்கிறாங்க. அதுங்க சாமி கும்பிட்டு வருதுங்க. அம்மா உள்ளுக்க வரலையா, நான் ஏன்டா வரணும், என் சாமியே போயிட்டாலே அப்படின்னு சொல்ல, நீ மக போயிட்டான்னு ஃபீல் பண்ணுறியா இல்லை மாப்பிள்ளை போயிட்டான்னு ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு பாக்கியராஜன் சுரேஷும் ஒன்றா கேட்குதுங்க. அப்படியே ஆடி போகிறாங்க, இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னுட்டு ஃபோனை போட்டு மன்னிப்பு கேள்றா மாப்பிள்ளைக்கு, நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படி சொல்லிட்டு மலர் என்ன பண்ணுது, அம்மா சாமி கும்பிடாச்சு கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்ல, சரிங்க சம்மந்தி வர்றேன் சம்மந்தி, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அங்கேருந்து வர்றண்டி அப்படிங்கிற, இங்கே நாத்தனாக்காரிக்கும் அங்கே மலரோட தம்பிக்கு அங்கே லுக்கிங் சைட்டிங் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பையன் என்னமோ பயந்தாங்க போகிறான், இந்த பிள்ளை தாங்க பயங்கரமாக லூட்டு விடுது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆதரவு கொடுங்க அன்பு உறவுல. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.